மயிலாடுதுறையில் புறவழிச்சாலையால் வீடு நிலத்தை இழந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு கேட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கிய விவசாயிகளிடம் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் புறவழிச்சாலையால் வீடு நிலத்தை இழந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்காக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்களிடம் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில செயலாளர் துரைராஜ் கூறுகையில், புறவழிச்சாலை பணிக்காக திருநாள் நல்வாழ்த்துக்கள், பல்லவராயன்பேட்டை, கழுக்காணிமுட்டம், வல்லாளகரம், உளுந்து குப்பை கையகப்படுத்தப்பட்ட வீடு நிலம் மற்றும் வெட்டப்பட்ட மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. கோயில், அறக்கட்டளை, ஆதீனம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களில் பல தலைமுறைகளாக குடியிருந்தும் நிலங்களில் சாகுபடி செய்து வந்த பொதுமக்கள் விவசாயிகளின் வீடுகளுக்கும் நிலங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்கவும், வெட்டப்பட்ட மரங்கள், அகற்றப்பட்ட மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு இழப்பீடு கோரி காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினோம். கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை 3 நாட்களுக்குள் உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்ததால் தற்காலிகமாக போராட்டத்தை விலக்கிக் கொள்கிறோம் என தெரிவித்தார். தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் சங்க பாதுகாப்பு சங்கமும் இணைந்து இன்றைக்கு ஒரு காத்திருப்பு போராட்டத்தை ஆர்டிஓ அலுவலகம் முன்பு நடத்துவதாக முடிவெடுத்திருந்தோம். அதற்கு காரணம், மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த புறவழிச்சாலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் அவர்கள் குத்தகை விவசாயிகளாக இருக்காங்க, சொந்த பட்டாதாரர்களாகவும் இருக்காங்க. ஒரு 3-4 குடும்பங்கள் அதில் வீடு கட்டி வசித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடங்கள் ஆதீனத்துக்கு சொந்தமானது. ஆனால் அது பாதிக்கப்பட்ட நிலத்தை இழந்த விவசாயிகளுக்கோ, இல்லை பம்பு செட்டை இழந்த விவசாயிகளுக்கோ, மரங்களை இழந்த விவசாயிகளுக்கோ, குடியிருப்பவர்களுக்கோ எந்த விதமான இழப்பீடும் தராமல் இன்னைக்கு அந்த சாலை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவற்றை கண்டித்து ஒரு சாலை மறியல் பண்ணணும். 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் வட்டாட்சியர் கிட்ட, ஆர்டிஓ கிட்ட. ஆனால் ஆர்டிஓ எவ்வளவோ வலியுறுத்திய பிறகும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இங்கே பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அதிகாரிகள், நாங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இழப்பீடு கொடுத்ததில்லை, ஆனால் இங்கேயும் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் 2013 நிலம் கையகப்படுத்துதல் சட்டம், மத்திய அரசின் சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அந்த இடத்தில் நிலத்தை இழந்தவர்கள் ஆடு மாடு மேய்த்தவர்களாக இருந்தாலும், அந்த நிலத்தை வேறு எதற்கு பயன்படுத்தியவர்களாக இருந்தாலும், குத்தகை விவசாயிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை எந்த சட்டத்தையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று அடாவடித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலத்திற்கான 9 கோடி ரூபாய் இழப்பீட்டை HRNC வாங்கிக்கிட்டாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 ரூபாய் கூட தரல. அந்த குடியிருக்கக்கூடிய பெண்களை போய் டெய்லி வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த மேல் கூரைக்கு கூட இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை. ஸோ இன்று முதல் இன்னைக்கு தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருந்தோம். இப்போ ஆர்டிஓ எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நான் மேல் அதிகாரிகளிடம் பேசிவிட்டு இது எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் என்று பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். ஆர்டிஓனுடைய அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு 3 நாட்கள் இங்கே இந்த போராட்டத்தை நாங்கள் ஒத்திவைத்து இருக்கிறோம். 3 நாட்களுக்குள் ஆர்டிஓ எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால், அது அந்த சொல்லுகின்ற பதில் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் தொடரும், மீண்டும் துவங்குவோம். இதே இடத்தில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.